அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். முதல் 2 காணொளிகள் பார்த்துருப்பீங்க. தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ண விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி என் வாழ்வில் முருகப்பெருமான் நடத்தின அற்புதம் அதிசயங்களை பற்றி முன்கூட்டி 2 காணொலியில் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த காணொலியில் நான் இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ணவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த முருகர் ஆராய்ச்சிக்கு நிறைய முருகர் சக்தி கொண்ட ஆட்கள் எனக்கு சில இடத்துல எப்போல்லாம் நான் தயங்கி ஒரு விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமான்னு குழம்பி நிற்கும் போதாக இருக்கட்டும், முடங்கி நிற்கும் போதாக இருக்கட்டும், அது முருகரே அனுப்பிச்ச ஆளாக தான் நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லார் பேரும் சொல்லணுன்ற என்னோட ஆசை. அதுவும் இந்த 2025ஆம் ஆண்டு நிறைய பேர் இந்த மாதிரி முருக சக்தி உள்ள ஆட்களை நான் சந்தித்தேன், பார்த்தேன். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு சில பேர்கள் மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். எல்லார் பேரும் சொல்லணும்னு ஆசை. கிட்டத்தட்ட அது 100 கிட்ட போகுது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்களை மட்டும் நான் முருகர் அமிச்ச ஆட்களை மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாருமே முருகர் அனுப்பின ஆட்கள் தான். ஆனால் அதில் ஒரு சில பேர் நான் எப்போல்லாம் ஒரு இடத்துல முடங்கி நிற்கிறோன்னு அந்த இடத்துல அவங்க டேக் டைவர்ஷன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இப்படி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை வழிநடத்தி கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நான் முருகப்பெருமானை தான் பார்க்குறேன். அதில் முதல் நாள் பெங்களூரில் தேஜுன்னு ஒரு தம்பி இருக்கா. அப்படி அந்த தேஜுன்ற பையன் உண்மையிலே முருக சக்தி உள்ள ஒரு ஆள் தான். உண்மையிலே என்னையும் அவரையும் பார்க்கவும் நிறைய பேர் சொல்லுவாங்க தம்பியான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த தேஜு தம்பி நிறைய விஷயங்கள் நான் முருகர் ஆராய்ச்சியில் நான் ராத்திரி பகலாக குழம்பி இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் கேட்காம நான் அவர்கிட்ட எதை பற்றியுமே இதை சொல்லுங்கன்னு கூட கேட்காம அவரே அனுப்ப. அப்படி அதே மாதிரி என்னோட பெங்களூர் பயணம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறப்போ நீங்கள் பெங்களூர் வர போகிறீங்கன்னு சொன்னாலுமே ஒரு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி பெங்களூரில் ராகேஷ், அதுக்கப்புறம் அல்சூர் சிவா, அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் பாலான்ட்டு ஒருத்தங்க, அதுக்கப்புறம் சரண்யான்னு ஒருத்தங்க, அப்புறம் நிர்மலான்னு ஒருத்தங்க, அதே மாதிரி அமிர்தா டாக்டர், அதுக்கப்புறம் கோகுல்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. என்னோடய வாய்ஸ் நோட் பேஜ் எல்லாமே அந்த தம்பி தான் எடுத்து போடுறாரு. இவங்க எல்லாமே முருகர் அம்சால் தான். அதுக்கப்புறம் பாஸ்கர்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் ஹரின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆனந்தன் சொல்லி, ஆனந்த் ஒரு தம்பி இருக்கு. அப்படி காளியின் மைந்தன் சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், நிறைய காணொலிகள் அவர் எடுத்து பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் ஜீவா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் மயிலாடும் பாறைன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாக்கு சகின்னு ஒருத்தங்க, அதுக்கப்புறம் ரஜினி ரமேஷ்னு ஒருத்தர். இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு முருக சக்தியை கடத்துறதுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்காங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் என்னால் ஒரே ஆளாக பண்ண முடியாது. அதுக்கு உண்மையிலே எப்படி முருகப்பெருமானுக்கு 12 கை இருக்கோ அந்த மாதிரி இவங்க எல்லாமே எனக்கு ஒரு 12 கையாக இருந்து நிறைய இடத்துல உதவி பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லா முருக பக்திலையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி. முருக பக்திலாம் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தெய்வ குழந்தைகள் விஷயத்தில் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் காக்லியரி மிஷின் கொடுக்கணும். இந்த குழந்தைக்கு இப்போ மிஷின் வைக்கலன்னா இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாகவே திரும்ப அது செட் ஆகாது அப்படின்ற பல தரப்பட்ட ஃபோன் கால்கள் சில விஷயங்கள்லாம் கேட்குறப்போ திடீர்னு யாராவது ஒருத்தர் முருகர் அனுப்பி உதவி பண்ண வச்சிருக்காரு. அந்த மாதிரி அதில் ஒரு சில எல்லாருமே உதவி பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேரை சொல்லணும்னு எனக்கு ஆசை. அதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக பெயர் பட்டியல் போகிறனால ஒரு சில பேர் நானே மிரண்டு போகிற அளவுக்கு சில விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் மும்பை ஜெயஸ்ரீ அம்மா, அப்புறம் குரு சிங்கப்பூர், கோவிந்த் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் அருண் பெங்களூர், அதுக்கப்புறம் ராஜின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல ஒரு அம்மா. அந்த அம்மாலாம் உண்மையிலே தெய்வ பிறவி. அதுக்கப்புறம் ஜான் பிரபுன்னு இப்போ ஒருத்தர், அப்புறம் அமுதா, அதுக்கப்புறம் தன்ராஜ், அதுக்கப்புறம் தீபிகா பெங்களூர், அதுக்கப்புறம் அன்புன்னு சொல்லி ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியார். அவர் பெரிய உதவி பண்ணார் ஒரு குழந்தைக்கு. அதுக்கப்புறம் ஹேமா பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க. இது மட்டும் இல்லாமல் விளக்குக்கடை ராஜலட்சுமி அம்மா மூலயமா அவங்களோட ஃபாலோவர்ஸு, அவங்களோட டிவோட்டிஸ்லாம் பெரிய அளவுக்கு நிறைய குழந்தைங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் மணின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் கீதா லண்டன், இதில் நிறைய வெளிநாட்டு முருக பக்தர்கள் இந்த தெய்வ குழந்தைகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. உதவி பண்ணுங்கிறது அவங்க வாழ்வாதாரத்தையும் அவங்க தலைவிதியை மாற்றிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். அவங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றிகள். இன்னும் நிறைய பேர் இருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் கண்டிப்பாக நான் பதிவு செய்கிறேன். கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.